எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சி அண்ணன் திருமா அவர்களை விமர்சித்து பேசியிருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அதாவது பிஜேபி உங்களை மென்று தின்று செரித்து விடும், உங்களை விழுங்கி விடும் அப்படின்ட்டு நம்ம அண்ணன் திருமாவளவர்கள் பல தடவை சொல்லிக்கிட்டே இருந்தார். அவங்களும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் எங்களை சொல்லிடாதீங்க, நீங்கள் முதல்ல திமுகவில் உஷாரா இருங்க, திமுக உங்களை மென்று விழுங்கி விட போகுது. ஏன்னா ரவிக்குமார், வன்னியரசு, ஷானவாசெல்லாம் உங்களை மீறி இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லாமல் சில விஷயங்களை அவர் சொல்கிறாரு. நடைமுறை பார்க்கும்போது அதுவும் உண்மையாக தான் இருக்குது. திமுக பல கட்சிகளோட கூட்டணி வைக்கும்போது அங்கேருந்து பல பேரை பிரிச்சுட்டு வந்த வரலாறு திமுக நிறையாவே இருக்குது. அவங்க பிஜேபியை குறை சொல்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் உத்தமெல்லாம் கிடையாது. தேமுதிகவிலேருந்து எவ்வளோ பேர் கொண்டு வந்தாங்கன்னு தெரியும். நம்ம ராஜீவ்காந்தி எங்கேருந்து வந்தார், நாம் தமிழ் கட்சியில் தானே வந்தார். இதெல்லாம் நான் சொல்கிறது சும்மா. எத்தனை பேரை நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து நீங்கள் இழுத்தீங்க, பல கட்சிகள்லேருந்து நீங்கள் இழுத்துட்டு வந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. அதனால் நீங்கள் உஷாராக இருங்க அப்படின்னு விடுதலை சிறுத்தை கட்சியோட அந்த திருமாவுக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல், நான் இன்னமும் உங்களை துணை முதல்வர் தர்றதாகவும், உங்களுக்கு சீட்டுகள் அதிகமாக தர்றதாகவும், நீங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி அழைச்சதை நான் எப்போ அவனை கூப்பிட்டேன்? நீயா சொல்லிக்கிட்டு விளம்பரம் தேடிக்கிட்டு இருக்கிற எங்களை வச்சு உன் கட்சி நீ வளர்க்கப்பாரு, என்னை வச்சு வளர நினைக்காத அப்படிங்கிறதையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு சூறாவளி சுற்றுப்பயணத்தில் இந்த விஷயங்கள்லாம் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. இன்னும் கடுமையாக முதல்வரை தாக்கி பல விஷயங்களை அவர் பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதில் உண்மையும் இருக்குது. ஏன்னா இவங்க ஒரு அணியில் தமிழ்நாடு அப்படின்ட்டு இவங்க ஒரு அணியை திரட்டிக்கிட்டு போய் வீடு வீடாக போய் இவங்க வாக்கு ஆட்களை சேகரிக்கிறாங்க, ஓடிபி நம்பரை வாங்குகிறாங்க, அவங்கக்கிட்ட கூகுள் பே நம்பரை வாங்குகிறாங்க பணத்தை போடுறதுக்கு அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை அங்கங்கே வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் அது பிறகு பார்த்திங்கன்னா சுந்தர டிராவல்ஸ்னு என்னை கிண்டல் பண்ணுறாரு முதல்வர் அவர்கள். நீங்கள் இங்கே இருக்கிற பஸ்ஸை பூரா சுந்தர டிராவல்ஸாக வச்சுருக்கிறத இதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க போல இருக்கு. அதையும் சொல்லிவிட்டு, நீ என்னப்பா பணக்காரன், உங்கள் அப்பாவை சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறாரு, உங்கள் அப்பா திமுக தலைவர், நான் அப்படியா விவசாயி, நான் இப்படிப்பட்டு தான் ட்ராவல் பண்ண முடியும். நீ சொகுசு காரில் கிளம்புவ, சொகுசு விமானத்தில் போவ, தனி விமானத்தில் போவ, உனக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் நான் ஏழைப்பால, நான் ஒரு விவசாயியாக வந்தவன் அப்படின்ட்டு கிண்டலாகவும். இன்றைக்கி எடப்பாடி பழனி அவர்கள் ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு போகிறாருங்கிறது மட்டும் உண்மையாக தெரியுது. அது மட்டும் மறைக்க முடியாது. போகிற இடங்களெல்லாம் நல்ல வரவேற்பையும் கூட்டத்தையும் நிகழ்கிறது. அது காசு கொடுத்து கூட்டி வந்தாங்களா, இல்லை தன்னெழுச்சியாக வர்றாங்களா, எடப்பாடி தலைமை ஏற்று வர்றாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தனி கணக்கு. ஆனால் கூட்டம் வருதுங்கிறது உண்மை தான். மற்ற கட்சிகள் கொஞ்சம் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் கொஞ்சம் கலங்கி இருக்குது நம்ம எடப்பாடி பழனிசாமியோட சுற்றுப்பயணத்தை கண்டு. அது நிதர்சன உண்மை தான், அதெல்லாம் மறுக்க முடியாது. பல இடங்களில் தெளிவாகவும் திமுகவை எதிர்த்தும் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. உண்மையில் நல்ல வரவேற்பும் கிடைக்குது. இது தேர்தல் சமயத்தில் மட்டும் இப்படி ஒரு சுற்றுப்பயணத்தை போகிறத விட பல பிரச்சனைகள் நடக்கிற போது முன்னின்று, இப்போ அஜித்தோட காவல் மரணம் நடந்தது, நீங்கள் நேரில் போயிருக்கலாம். ஏன்னா நான் சுற்றுப்பயணத்தில் இருந்தாலும் போக முடியலன்றீங்க. சுற்றுப்பயணம் முக்கியமாக, இந்த மாதிரி பிரச்சனை முக்கியமாக? இதெல்லாம் தான் உங்களுக்கு சுற்றுப்பயணத்துக்கு ஆதரவாகவும் உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கடந்து போகிறீங்க. இப்போ நேரம் முதல்வர் ஃபோன் பண்ணது மாதிரி நீங்களும் ஃபோன் பண்ணி விசாரிச்சா, எதிர்கட்சி தலைவரும் அப்படி தான், முதல்வரும் அப்படி தான்னா, மற்றவங்களாம் நேரில் போனவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் இருந்துச்சு அப்படிலாம் கிடையாது. போகணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் நேராக போயிருக்கணும். அதுவும் நீங்கள் செய்த பிழைகளை ஒன்று தான் நான் சொல்லுவேன். இப்படிப்பட்ட சுற்றுப்பயணம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ, அதே போல் தமிழகத்தின் பிரச்சனைகளை நேரடியாக போய் சென்று பார்க்க வேண்டியதும் தமிழகத்தில் முதல்வருக்கும் சரி, எதிர்கட்சி தலைவருக்கும் மிக போக வேண்டியது கடமை. அதை நீங்கள் உணரணும். உங்கள் சுற்றுப்பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.